இந்தியாவின் அண்டை நாடான வங்கதேசத்தில் ஜூலை மாதம் அந்நாடு முழுவதும் பல வாரங்களுக்கு மாணவர்கள் புரட்சியால் அந்நாட்டின் வர்த்தகம் மற்றும் பொருளாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் வங்கதேசம் எப்போதும் இல்லாத வகையில் அமைதியற்ற தினமும் பலி எண்ணிக்கை அதிகரித்து வந்த நிலையில் இன்று போராட்டக்காரர்கள் பிரதமர் இல்லமான கனபாபனுக்குள் நுழைந்து மொத்த வீட்டையும் சூறையாடினர். இதற்கு முன்பே வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா தமது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அவருடைய சகோதரி ஷேக் ரெஹானாவுடன் வங்கதேசத்தை விட்டு ஹெலிகாப்டர் வாயிலாக இந்தியாவுக்கு தப்பி வெளியேறியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இவை அனைத்திற்கும் முக்கியமான காரணமாக இருந்தது அந்நாட்டில் அமலில் இருந்த சர்ச்சைக்குரிய வேலைவாய்ப்பு ஒதுக்கீட்டு முறைதான். இதை எதிர்த்து மாணவர்கள் போராட்டங்களில் தொடங்கியது நாடு தழுவிய நெருக்கடியாக அதிகரித்தது. வங்கதேசத்தில் இந்த அரசியல் சூழலால் $455 பில்லியன் பொருளாதாரம் கொண்ட வங்கதேசம் இந்த மாபெரும் பிரச்சினையிலிருந்து வெளியேறுவது பெரும் சிக்கலாக இருக்கும். இலங்கையிலேயும் இதேபோன்ற நிலைதான் உருவானது. வங்கதேச நாட்டின் அந்நிய செலாவணி கையிருப்பு குறைந்தது ஒரு ஆபத்தான நிலை உள்ள வேளையில் அந்நாட்டின் அரசியலில் ஏற்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை அந்நாட்டு தொழிலதிபர்களுக்கு கொடுத்துள்ளது. ஜூன் மாதம் வங்கதேச நாட்டின் மொத்த அந்நிய செலாவணி கையிருப்பு $21.8 பில்லியன் மட்டுமே இருந்தது. வங்கதேசத்தின் அரசியல் எந்த அளவுக்கு வேகமாக சரி செய்யப்படுகிறதோ அந்த அளவுக்கு அந்நாட்டின் பொருளாதாரத்தில் கணக்கிடப்பட்டுள்ள சரிவு குறைக்கப்படும். தற்போது $40 பில்லியன் வரையில் அந்நாட்டின் உற்பத்தி திறன் பாதிக்கப்படும் என கணக்கிடப்பட்டுள்ளது.